என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வேத வாக்கியங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கையாக இருந்தது. கிறிஸ்து வார்த்தையை பிரதிபலிக்கிறவராய் வாழ்ந்தார். இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? எனவே அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள் நாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று ரோமர் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கும் அந்த உயிர்த்தெழுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஓட்டம் இந்த வேத வாக்கியங்களின் படி இருக்கிறதா என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். நமக்காக அனுப்பப்பட்ட சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று யோவான் 16:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்பி வந்த சீஷர்களிடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆவியானவருடைய துணையோடு இந்த சத்தியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் தொடருமானால் நம்முடைய முடிவு ஜெயமாகவும் அந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கும் உள்ளதாகவும் காணப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையும் இந்த வேத வாக்கியங்களின்படி இருக்க பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.